மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்க காலகட்டமாக அமைய போகிறது. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எல்லாவித தோஷங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் பண வரவு, வேலை செய்யும் இடத்துல ஏற்றம், அதை தவிர வேலை செய்யும் இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு ஷார்ட் போகிறதுக்கும், வேலையில் மாற்றங்கள் வர்றதுக்கும், வெளி வேலைகள் போகக்கூடிய இடத்திற்கும், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப செலவுகள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சுகங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கம், அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசு கான்ட்ராக்ட் மூலியமாக பணம் வரணும் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க.